வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். செங்கடலில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது கவுதி அமைப்பு அதிரடி தாக்குதல். ஏமனின் கவுதி கிளர்ச்சியாளர்கள் இன்று அதிகாலை செங்கடல் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான போர்க்கப்பல்கள் மற்றும் 2 வணிக கப்பல்கள் மீது அடுத்தடுத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலை தாங்களே நடத்தியதாக கவுதி அமைப்பினர் இராணுவ பேச்சாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். எனினும் அமெரிக்கா தரப்பில் பெரிய சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் கத்தார் கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உலகளாவிய எரிபொருள் போக்குவரத்தின் இதயமாக கருதப்படும் ஹார்முஸ் நீரிணையில் கத்தாருக்கு சொந்தமான அல் ரிகாயத் என்ற LNG திரவ இயற்கை எரிவாயு ஏற்றி சென்ற பிரமாண்ட கப்பல் மீது திடீர் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் எச்சரிக்கையை மீறி இந்த கடல் வழியை பயன்படுத்தியதனால் ஈரான் ஆதரவு குழுக்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என கத்தார் குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்பிற்கு ஈரான் விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம் இல்லையென்றால் அவர்களின் கதையை முடிப்போம் என்று அண்மையில் கூறியிருந்தார். இதற்கு ஈரானின் தேசிய பாதுகாப்பு தலைவர் கடுமையான பதிலடி கொடுத்துள்ளார். ஈரானிடம் மரியாதையாக பேச பழகிக் கொள்ளுங்கள், மிரட்டல்களுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று அவர் மேலும் எச்சரித்துள்ளார். ரோம் நகரில் கூடுகிறது இஸ்ரேல் லெபனான் அமைதி மாநாடு. நீண்ட நாட்களாக நீடித்து வரும் இஸ்ரேல் லெபனான் எல்லைப் போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க இத்தாலி முன்வந்துள்ளது. வரும் ஜூலை மாதத்தில் இத்தாலியின் ரோம் நகரில் இரு நாட்டு தூதர்களும் பங்கேற்கும் அமைதி பேச்சுவார்த்தையை நடைபெறவுள்ளது. லெபனானில் நடைபெறவுள்ள நிலப்பகுதிகளை ஆக்கிரமிக்கும் எண்ணம் இஸ்ரேலுக்கு இல்லை என இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் கிதியோன் சார் இதன்போது உறுதியளித்துள்ளார். தாய்வான் எல்லையை சூழ்ந்த சீன போர் விமானங்கள் அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தாய்வான் நாட்டின் எல்லையை ஒட்டிய கடல் பகுதியில் சீனா தனது 25க்கும் மேற்பட்ட அதிநவீன சுகோய் போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணை தாங்கி போர்க்கப்பல்களை கொண்டு திடீர் இராணுவ பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது. சீனாவின் இந்த அத்துமீறலுக்கு அமெரிக்க பாதுகாப்புத்துறை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா செல்லுகின்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நீண்டகால பாதுகாப்பு மற்றும் கச்சா எண்ணெய் வர்த்தக உடன்படிக்கைகளை புதுப்பிப்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த வார இறுதியில் ரஷ்யா செல்லவுள்ளார். அங்கு அவர் அதிபர் விளாடிமிர் புடினை நேரில் சந்தித்து பிராந்திய பாதுகாப்பு குறித்து ஆலோசிக்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனில் புதிய வரி கொள்கைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் அதிகரித்து வரும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் நலிவடைந்து வரும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் அந்நாட்டு பிரதமர் புதிய வரி கொள்கைகளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். பெரிய நிறுவனங்களுக்கான வரிகள் அதிகரிக்கப்பட்டு நடுத்தர மக்களுக்கு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மீண்டும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை சோதித்தது வடகொரியா. ஐநா சபையின் கடுமையான பொருளாதார தடைகளையும் மீறி வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன்னின் உத்தரவின் பேரில் நேற்று அதிகாலை 2 அதிநவீன ஏவுகணைகள் சோதிக்கப்பட்டன. ஜப்பானிய கடல் எல்லையை நோக்கி வீசப்பட்ட இந்த ஏவுகணை சோதனையால் ஜப்பான் மற்றும் தென்கொரியாவில் அவசர எச்சரிக்கை ஒலிக்கப்பட்டுள்ளது. உம்ரா யாத்ரீகர்களுக்கு சவுதி அரேபியாவின் புதிய டிஜிட்டல் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. புனித மக்கா நகரத்துக்கு வரும் வெளிநாட்டு யாத்ரீகர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நுஷூக் என்ற புதிய டிஜிட்டல் ஸ்மார்ட் கார்டு முறையை சவுதி அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் யாத்ரீகர்களின் மருத்துவ விவரங்கள் மற்றும் தங்குமிடம் பற்றிய தகவல்கள் அடங்கியிருக்கும் என்றும் விவரிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் வீசிய சக்தி வாய்ந்த சூறாவளியினால் 50,000 வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கனடாவின் ஒன்டாரியோ மற்றும் கியூபெக் மாகாணங்களில் திடீரென வீசிய சக்தி வாய்ந்த சூறாவளி மற்றும் ஆலங்கட்டி மழையால் நூற்றுக்கணக்கான வீடுகள் மற்றும் வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. மரங்கள் வேரோடு சாய்ந்ததில் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது.
அமேசான் காடுகளை பாதுகாக்க பிரேசில் அரசாங்கம் புதிய அதிரடி சட்டம் வரைந்துள்ளது. உலகின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் அமேசான் காடுகளில் நடக்கும் சட்டவிரோத மரக்கடத்தல் மற்றும் தங்க சுரங்க தொழில்களை முற்றிலும் ஒழிப்பதற்காக பிரேசில் அதிபர் லூலா புதிய கடுமையான அவசர சட்டத்தை அமுல்படுத்தியுள்ளார். விதிகளை மீறுவோருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் வேகமாக பரவும் புதிய வகை எம்பாக்ஸ் வைரஸ் மத்திய ஆப்பிரிக்கா நாடுகளில் மங்கிபாக்ஸ் எனப்படும் எம்பாக்ஸ் வைரஸின் புதிய உருமாறிய வடிவம் சிறுவர்கள் மத்தியில் வேகமாக பரவி வருகிறது. இதனால் ஆப்பிரிக்கா முழுவதும் சர்வதேச சுகாதார அவசர நிலையை பிரகடனப்படுத்துவது குறித்தும் உலக சுகாதார அமைப்பு அவசர ஆலோசனை கூட்டத்தை கூட்டியுள்ளது. காசாவில் போர் நிறுத்தம் தோகாவில் மீண்டும் கூடிய முக்கிய பேச்சுவார்த்தைகள். காசாவில் நிரந்தர போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கும் பிணை கைதிகளை விடுவிப்பதற்கும் கத்தார் மற்றும் எகிப்து நாடுகளின் மத்தியஸ்தத்துவத்துடன் நேற்று முன்தினம் கத்தார் தலைநகர் தோகாவில் அவசர பேச்சுவார்த்தையொன்று ஆரம்பமாகியுள்ளது. இதில் அமெரிக்கா உளவுத்துறை தலைவர்கள் மற்றும் இஸ்ரேல் பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளதாக அரபு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சவுதி அரேபியாவில் வரலாறு காணாத வெப்ப அலை ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மக்கா மற்றும் மதீனா உள்ளிட்ட சவுதி அரேபியாவின் பல பிராந்தியங்களில் கோடைக்கால வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகரித்து இந்த வெப்பநிலை 48 டிகிரி செல்சியஸை தொட்டுள்ளது. இதனால் பொதுமக்களுக்கும் உம்ரா யாத்ரீகர்களுக்கும் சவுதி சுகாதார அமைச்சகம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் மதிய வேளையில் திறந்த வழிகளில் நடமாடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய அணுசக்தி திட்டங்களை விரிவுபடுத்தும் ஈரான் சர்வதேச நாணய அமைப்புக்கு பதில் வழங்கியுள்ளது. சர்வதேச அணுசக்தி முகமையின் எச்சரிக்கைகளையும் மீறி ஈரான் தனது நடான்ஸ் நிலத்தடி அணு ஆராய்ச்சி மையத்தில் புதிய நவீன சென்ட்ரிபியூக்களை பொருத்தி யுரேனியம் செறிவூட்டலை மேலும் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தங்களின் சொந்த பாதுகாப்பு மற்றும் மின்சார தேவைக்கானது மட்டுமே என ஈரான் அதிபர் மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளார். லெபனான் எல்லைப் பகுதியில் இஸ்ரேல் அதிரடி வான்வழி தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய ஆயுத கிடங்குகள் மற்றும் ஏவுகணை ஏவும் தளங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் நேற்று முன்தினம் மதியம் கடுமையான வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தளபதிகள் 2 கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் தரப்பு உரிமை கோரியுள்ளது. ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. ரஷ்யாவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் உக்ரைன் ராணுவம் நேற்று முன்தினம் எல்லை தாண்டி சென்று ரஷ்யாவின் ரோஸ்டோவ் பிராந்தியத்திலுள்ள ஒரு பிரதான கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது அலையாக ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனால் அங்குள்ள பிரம்மாண்ட எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் தீப்பற்றி எரிந்து வருவதாக செயற்கைக்கோள் புகைப்படங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. உக்ரைனுக்கு புதிய பேட்ரியாட் ஏவுகணை அமைப்புகளை வழங்கும் அமெரிக்கா. ரஷ்யாவின் தொடர் வான்வழி தாக்குதலில் இருந்து உக்ரைனின் வான்பரப்பை பாதுகாப்பதற்காக அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகள் இணைந்து மேலும் 4 அதிநவீன பேட்ரியாட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளையும் $1 பில்லியன் மதிப்புள்ள ஆயுதங்களையும் உடனடியாக உக்ரைனுக்கு அனுப்ப ஒப்புதல் அளித்துள்ளன. டொனெட்ஸ் எல்லையில் தீவிரமடையும் நேரடி போர். கிழக்கு உக்ரைனின் டொனெட்ஸ் பிராந்தியத்திலுள்ள முக்கிய நகரங்களை கைப்பற்றுவதற்காக ரஷ்ய ராணுவம் தனது கவச வாகனங்கள் மற்றும் பீரங்கி படைகளுடன் நேற்று முன்தினம் கடுமையான தரைவழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. இந்நிலையில் ரஷ்ய படைகளின் முன்னேற்றத்தை தடுக்க உக்ரைன் வீரர்கள் பதுங்குகுழிகளில் இருந்து தீவிரமாக போரிட்டு வருவதனால் அப்பகுதியில் இருதரப்பிலிருந்தும் பெரும் உயிர் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவின் பிரம்மாண்ட வான்வழி தாக்குதல்கள் கீவ் நகரில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் அதிகாலை முதல் உக்ரைனின் தலைநகரான கீவ் மற்றும் கார்கிவ் நகரங்களை இலக்கு வைத்து ரஷ்யா ஒரே நேரத்தில் 40க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஜாகிட்ரோன்களை கொண்டு கொடூரமான வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. உக்ரைனின் மின்சார கட்டமைப்பு மற்றும் அத்தியாவசிய விநியோகங்களை முடக்குவதே இதன் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலினால் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.
இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.